8 7 6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா வந்துட்டேன் இனிய காலை வணக்கம். தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும். அண்ணா சரியான மழை அண்ணா. கடும் மழை. சைக்கிள்ல வந்து கொண்டு நனைஞ்சு போட்டேன். கொஞ்சம் பிறகு எல்லாம் வந்து டேவல் எல்லாம் இருந்ததுன்னு துடைச்சு போட்டேன். அப்புறமா இன்றைக்கு நல்ல மழை என்று சொல்லி கொண்டிருந்தீங்க காலையில. அப்ப எல்லாம் குடையோட தான் வரணும். சைக்கிள் நின்று பிடிச்சிட்டு வர்றது குடைய வந்து சேர்ந்துட்டேன். பத்திரிகைகள் எடுத்து படிப்பை கொண்டுண்டா கைதிகளும் பிணையில விடுதலையாயின செய்திகளும் வந்திருக்கிறது. அதே மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு போறாரு தானே இவர் ஜனாதிபதி. அங்கே ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட போவதாக சில செய்திகளும் வந்து கிடக்கிறது. வீரகேசரி பத்திரிகை எடுத்து பார்ப்போம். இந்தியா சீனாவுடன் முக்கிய திட்டங்கள் குறித்து பேச்சாம். பட்ஜெட்டில் 1.35 டிரில்லியன் ரூபாய் மூலதன செலவுக்கு ஒதுக்கப்படும் என்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார சொன்ன செய்தி. இன்றைக்கு பிரதான தலைப்பியா வந்து கிடக்கன்னா மஹிந்த மீது என்னன்னா இது தாக்குதல் நடத்த திட்டமா புலனாய்வு தகவல் இல்லை என்கிறது பாதுகாப்பு அமைச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி பாதுகாப்பு அமைச்சு செய்தி வெளியிட்டு இருக்கு. மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு எதுவும் கிடையாதா வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் சொல்லி இருக்கிறாரு. குறிப்பா இந்த இலங்கை இந்திய மீனவர்களுக்கான பிரச்சனை போய்கொண்டு தானே அது சம்பந்தமாக இந்திய மீனவர்கள் மீது திட்டமிட்ட துப்பாக்கி சூடு நடத்தவில்லை கடற்படை தளபதி விளக்கம் கொடுத்திருக்காருன்னா. அது மட்டுமல்ல இலங்கையினுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் கடல் எல்லையில எந்த வகையிலையும் அத்துமீறி வர்றதுக்கு நாங்கள் விட மாட்டோம். அதனால எங்கட கடல் எல்லைக்குள்ள வர வேண்டாம். இந்திய மீனவர்கள் ஆக்ரோஷமாக சுற்றி வளைத்து தாக்கி கடற்படையினரின் துப்பாக்கியை பறிக்க இந்திய மீனவர்கள் முற்பட்டனர் என்று கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பெனோகோட சொல்லியிருக்காங்க. அதாவது என்னடா இந்திய மீனவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமா. மற்றது ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தில் மாற்றம் இல்லையா? 2024 பொருளாதார வளர்ச்சி 5% பதிவாகும் என எதிர்வு கூறல் செய்தியும் வந்து கிடக்கணும். அந்த ஓரிரவு கொள்கை வட்டியை 8% பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. பரிசோதிக்கப்படாமல் விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலங்களில் என்ன இருந்தது? விமல் வீரவன்ச கேள்வி கேட்டிருக்காங்க. விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலங்களில் என்ன இருந்தது? அப்படி என்ன இருந்தது இவர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதை விடுவிக்கிறதுக்கு அமைச்சருக்கு என்ன அதிகாரம்? யார் பின்னால் இருந்தது? யாரோ அரசாங்கத்துக்கு தேவைப்பட்ட ஒரு வியாபாரிக்கு லாபம் கிடைக்கிறதுக்காக செய்திருக்கிறாங்க. அப்படி இப்படி நேற்று நிறைய விஷயங்களை பேசினாங்க. அதே மாதிரி பாதுகாப்பு படைகளின் பதவி நிலை பிரதானி பதவி இனி இல்லையாம். பாதுகாப்பு செயலாளர் அறிவிச்சிருக்கிறார். பாதுகாப்பு படைகளின் பதவி நிலை பிரதானி அந்த பதவி இனி இல்லையாம். இருந்தவர் அவர்தானே. ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக அரசியல் பழிவாங்கலில் அரசு நியாயம் வெற்றி பெறும் என்று நாமல் தம்பி சொல்லியிருக்கிறார். இல்லத்தில் இருந்து வெளியேறுமாறு உத்தியோகபூர்வ அறிவிப்பு வரவில்லையாம். பொய்யுரைப்பதை அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் என மனோஜ் கமகி சொல்லி இருக்கிறார். அர்ச்சனா எம்பி கைது. படையில விடுதலை செய்யப்பட்டார் போல. விடுதலை செஞ்சிட்டார். அந்த செய்தான் வந்து அவரை கைவிலங்கெல்லாம் போட்டு கொண்டு போனாங்க போல. மக்கள் சொல்லி இருந்தாங்க என்னடாப்பா யோசிதா ராஜபக்சவ சும்மா இதுல கெத்தா கூட்டிக்கொண்டு போறீங்க, மக்களுக்காக குரல் கொடுக்கிறவரால இப்படி விலங்கு போட்டு கை விலங்கு போட்டு கொண்டா போறது. சிங்களத்துல இருந்ததா வந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சும்மா சமூக வலைத்தளங்கள செய்திகளை படிக்கிறான். யோசிதாவிடம் இருந்து 4 துப்பாக்கிகள் மீளப்பெறப்பட்டதாமண்ணா. சரி. இலங்கையில் நிலை மாறுகால நீதிக்கு இன்னும் 2 இருக்காமன்னு சொல்லப்பட்டது துப்பாக்கில. இலங்கையின் நிலை மாறுகால நீதிக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு சிவில் சமூக பிரதிநிதிகளிடம் பிரித்தானிய அமைச்சர் உறுதி என்கின்ற செய்தியும் வந்து கிடக்கணும். நான் பிரதமரானால் இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தை கொண்டு செல்வேன் என்று கனடிய கட்சி தலைவர் பியர் பொயிலின் உறுதியளிச்சிருக்கிறார். இப்படியான சிக்கல் நிலைமை இருக்கு. என்னன்னா தினக்குள் பத்திரிகை எடுத்து படிக்கின் பிரதான தலைப்புச் செய்தியாக பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அரசுக்கு பலமாக பதில் கூற உள்ள எதிர்கட்சிகளாம். எதிர்கட்சிகளை சேர்ந்த கட்சி தலைவர்கள் பிரதிநிதிகள் ஒன்று கூடி ஏராய்வாமண்ணா. பாராளுமன்றத்துக்கு உள்ளக்கும் வெளியேயும் அரசுக்கு பலமாக பதில் கூற உள்ள எதிர்கட்சிகள் என்ற செய்தியும் வந்து கிடக்கு. ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இணைய போறாங்களாமண்ணா. 4ஆம் கட்ட பேச்சுன்றான். ரகசியமான பேச்சுவார்த்தைகள் நடக்குதாம். அதே மாதிரி வீழ்ந்திருந்த மகிந்தவை தூக்கி நிறுத்திய அனுர பாட்டாளி சம்பிக்க விசனம் என்கிற செய்தியும் வந்து கிடக்கிறது. யோசித்த விடம் இருந்த 9 துப்பாக்கியில 7 கைப்பற்றப்பட்டது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 2 கிடக்கு மிச்சம்.
2024 பட்ஜெட்டில் மூலதன செலவினமாக 1.35 டிரில்லியன் ரூபாய் ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு என்கிற செய்திகளையும் வந்து கிடக்கிறது. அனுர வரும்போது போராட்டமாம், தடை விதிக்க கோரி யாழ் நீதிமன்றில் மேனு. அந்த செய்தியும் வந்து கிடக்கிறது. புதிய அரசியலமைப்பு தொடர்பில் தமிழரசு நிலைப்பாடு என்ன அறிவித்தார் சுமந்திரன். எந்த நேரத்திலும் தொழிற்சங்க நடவடிக்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. எந்த நேரத்திலும் நாங்க தொழிற்சங்க நடவடிக்கை எடுப்போம் என்கின்ற செய்தியும் வந்து கிடக்கணும். உலகமிண்டாக்கி திரைக்குள் பத்திரிகை முன்பக்க செய்தி. வேற என்ன வேற ஒன்றும் இல்ல. போட்டு வாரேன். அப்ப நாளைக்கு என்ன மாதிரி சந்திப்போம். பேசலாம் நிறைய விஷயங்கள் நாளைக்கு. சரிண்ணா, நல்ல நல்ல பாட்டுகளா போடுங்க. பாய். வழி மாசடைய தெரியும் தானே. கவனம், கோசங்களை அணிஞ்சு கொள்ளுங்க. சுவாச நோய் பிரச்சனைக்கு இருக்கிறவர்கள் நம்ம கட்டாயமோ கவசமான ஒரு வித்தியாசமான ஒரு பின்னரத்துல போற நேரம் எல்லாம் பாத்துருப்பீங்களே, அந்த ஒரு டஸ்ட் மாதிரி என்ன. சில பேர் யோசிப்பாங்க அந்த இருண்டுட்டு மழை வர போது பேனிங்க. இல்ல அது காற்று மாசு. அதனால அவதானமா இருங்க. மக்களுக்கு சில பேருக்கு விளங்குது இல்ல. மாசா இருக்கும் போது மாஸ்க் காட்ட நினைக்க கூடாது. நீங்க வந்து மாஸ்க் அணிந்து கொள்ளுங்க. கெத்தா இருக்கணும். ஆமா. பாய், டாடா. நன்றி. பேப்பர் படியம் போலாம்.